ஜென் இசட் இளைஞர்களுக்கு அண்ணாமலை வெளியிட்ட ஆபரேஷன் சிந்தூர் ரகசியம். வணக்கம் நண்பர்களே. வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் அதே வேளையில் அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பரபரப்பான தகவல்களை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் கோவையில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார் அண்ணாமலை. அப்போது ஜென் இசட் இளைஞர்கள் ஆபரேஷன் சிந்தூர் புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போதுதான் இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு பலம் பெற்றுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்ற போது மேஜர் மதன்குமார் யூடியூப் சேனல்கள் மூலம் வெளியிட்ட தகவல்கள் பொதுமக்களுக்கு புரியும் வகையில் தெளிவாக இருந்தன. இந்திய பொருளாதார மதிப்பே இல்லாமல் இருந்த நிலையில் மாறி இன்றைக்கு எப்படிப்பட்ட போர் நடவடிக்கைகளிலும் இறங்கி செயல்படும் அளவுக்கு ஒரு வலுவான நாடாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக இராணுவ தளவாட உற்பத்தியில் உலக நாடுகளுக்கு இந்தியா சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறது. மேலும் காஷ்மீரில் பொதுமக்களை கொன்றுவிட்டு அதை ஜிஹாத் என்று கூறுபவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்று மசூதியிலேயே எழுதப்படும் அளவுக்கு இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். சாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு தேச உணர்வு போன்ற விஷயங்களில் இளைய தலைமுறையினர் தீவிரம் காட்டுகிறார்கள். நாட்டிற்காக உயிரை கொடுப்பதை விட பெருமை வேறு எதுவும் இல்லை என்று மேஜர் முகுந்த் வரதராஜன் செய்து காட்டியதை இளைஞர்கள் இன்றைக்கு மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு ஜென் இசட் இளைஞர்களின் மனநிலை மாறிவிட்டது என்று கூறிய அண்ணாமலை, நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து போராடிய பல இராணுவ வீரர்களின் வீரத்தையும் நினைவு கூர்ந்து உருக்கமாக பேசினார். இது ஒரு புறம் இருக்க, வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கைகள் தொடங்கி 2 மாதங்கள் ஆகும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி 19,48,014 பேர் மட்டுமே இணைந்துள்ளார்கள். இதன் காரணமாக அண்ணாமலை எப்போது தனது இலக்கான 50 லட்சத்தை தொடுவார், எப்போது பெரிய கட்சி ஆரம்பிப்பார் என்கிற கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் ஆதரவாளர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த போதிலும் அவரது அமைப்பில் சேர வேண்டும் என்றால் செல்போன் எண் மற்றும் அடையாள அட்டை கொடுப்பது மட்டுமின்றி ஆன்லைனில் பல வழிமுறைகளை கடக்க வேண்டியுள்ளது. இதனால் ஆன்லைனில் அதிக பரிச்சயம் இல்லாதவர்களால் அவரது இயக்கத்தில் இணைய முடியவில்லை என்கிற தகவல்கள் வெளியாகின. இதன் காரணமாக தற்போது மிஸ்ட் கால் மூலம் உறுப்பினர்களை சேர்க்கும் முடிவுக்கு வந்துள்ளார் அண்ணாமலை. அவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய 24 மணி நேரத்திலேயே 13 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் இணைந்தார்கள். அதோடு பாஜகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகளும் வந்தார்கள். 2 மாத தொடர் முயற்சிகளுக்கு பிறகும் எதிர்பார்த்தபடி உறுப்பினர் சேர்க்கை நடைபெறாததால் அண்ணாமலை தரப்பில் உற்சாகம் குறைந்துள்ளது. மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தனது இயக்கத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு இருக்கும் கடினமான நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் அண்ணாமலை. அதனால்தான் செல்போனிலிருந்து OTP பெற்று அதை பதிவிட்டு பெயர் மற்றும் முகவரி சான்று கொடுக்க வேண்டும் என்றிருந்த நடைமுறையை மாற்றி மிஸ்டு கால் முறைக்கு மாறியுள்ளார். இதனால் படிக்காதவர்களும் ஆன்லைனில் அதிக பரிச்சயம் இல்லாதவர்களும் உடனடியாக அண்ணாமலையின் இயக்கத்தில் சேர முடியும் என்கிற நிலை உருவாகியுள்ளது. அண்ணாமலை மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய மொபைல் எண்ணை அறிவித்ததும் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் அவரது 50 லட்சம் என்கிற இலக்கு அடையப்பட்டு தனது புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அண்ணாமலை அறிவித்து விடுவார் என்று தெரிய வந்துள்ளது. சமூக பணிகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் அதிரடியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அப்போதுதான் தமிழக அரசியலில் முக்கிய இடத்திற்கு வர முடியும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை வலியுறுத்தி வந்ததால் தான் தற்போது இந்த மிஸ்டு கால் நடைமுறைக்கு அண்ணாமலை ஒத்துக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மு.க.ஸ்டாலின் இனிமேல் ஜென்மத்திற்கும் சிஎம் ஆக முடியாது. சிஎம் விஜயால் உதயநிதிக்கு வரப்போகும் பெரும் சிக்கல். விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அதேபோன்று பெரியார் கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சிகளும் ஏராளமானோர் ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை கொண்டவர்களாகவே இருந்து வருகிறார்கள். ஆனால் திமுகவில் கருணாநிதி, மு.க.ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு பலமுறை ஜாதகத்தை கணித்து சொல்லியிருந்த ரத்தன் பண்டிட் தான் தற்போது விஜயின் ஆஸ்தான ஜோதிடராக இருந்து வருகிறார். இவரது கணிப்புகள் சரியாக இருந்து வருவதால் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையில் தான் விஜய் பயணித்து வருகிறார். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயால் வெற்றி பெறவே முடியாது என்று திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கூறி வந்த நிலையில் ஜோதிடர் ரத்தன் பண்டிட் கண்டிப்பாக இந்த தேர்தலில் விஜய்தான் வெற்றி பெறுவார், காலை 9-10 மணிக்கே அவரது வெற்றி முகம் தெரிந்துவிடும் என்று அடித்து சொல்லியிருந்தார். அதேபோன்று சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்று காலை 9 மணிக்கெல்லாம் பூங்கத்துடன் விஜயை சந்தித்து அவர் வாழ்த்தும் தெரிவித்தார். அவர் சொன்னது போலவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகளை பின்னுக்கு தள்ளி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றார் விஜய்.
அதுவும் தனித்து போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழக அரசியலில் யாரெல்லாம் சாதிப்பார்கள், அடுத்து நடக்கப் போகும் அரசியல் திருப்பங்கள் என்ன என்பது ஒரு கணிப்பை வெளியிட்டுள்ளார் ஜோதிடர் ரத்தன் பண்டிட். அவர் கூறுகையில், முதலமைச்சர் விஜய் தற்போது எடுத்து வரும் பாதை அவருக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். அவரை வீழ்த்துவது என்பது அத்தனை எளிதல்ல. போக போக அரசியலில் இன்னும் பெரிய அளவில் அவர் அடித்து ஆடுவார். ஆனால் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினுக்கு இனிமேல் அரசியலில் வெற்றி பெறும் யோகம் இல்லை. 2021 அவர் அடைந்த வெற்றிதான் அவரது கடைசி வெற்றி. இனிமேல் இந்த ஜென்மத்தில் அவர் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் அவரது அரசியல் பயணம் ஓய்வை நோக்கிதான் செல்லும். பெரிதாக அரசியலில் அவரால் செயல்பட முடியாது. அதே சமயம் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கும். உதயநிதி முதலமைச்சராக இருப்பார். விஜய் வந்ததினால் தான் திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. உதயநிதியால் முதலமைச்சர் ஆக முடியவில்லை. அதேபோல் இனிமேலும் விஜய் அரசியலில் இருக்கும் வரை உதயநிதியால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது. அந்த அளவுக்கு விஜயின் ஜாதக கட்டங்கள் பவர்ஃபுல்லாக உள்ளன. அதனால் விஜயினால் அரசியலில் உதயநிதி பல சிக்கல்களையும் பின்னடைவையும் சந்திப்பார். அடுத்தபடியாக தமிழக அரசியலில் யார் புதிதாக கட்சி தொடங்கி வந்தாலும் அது விஜயை எந்த வகையிலும் பாதிக்காது. அவரது தலைமையில் பல முக்கிய கட்சிகள் இடம்பெறுவார்கள். இதனால் அடுத்தடுத்து விஜய்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதிக வாய்ப்புகள் உள்ளன. அவருக்கு எதிராக அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு தற்போதைக்கு தமிழ்நாட்டில் எந்த சக்தி வாய்ந்த தலைவர்களும் இருப்பதாக தெரியவில்லை. சில நடிகர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் கூட யாராலும் பெரிதாக வெற்றி பெற முடியாது. குறிப்பாக இனிமேல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு ஆயுள் என்பது இருக்காது. சில புதிய கட்சிகளின் வரவினால் 2 திராவிட கட்சிகளும் பெரும் பின்னடைவை சந்திப்பார்கள். மக்கள் அந்த கட்சிகளின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். புதிய வரவு தலைவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள். இதனால் விஜய்க்கு எதிராக இன்னும் சில புதிய கட்சிகளும் தமிழக அரசியலில் உருவாகி அவருடன் போட்டி போடும் நிலையும் ஏற்பட போகிறது. திமுக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக களத்தில் வரிந்து கட்டி நின்றாலும் அவர்களால் ஒருபோதும் விஜயை வெற்றி பெறவே முடியாது. அதற்கான காலம் கடந்துவிட்டது என்று ஜோதிடர் ரத்தன் பண்டிட் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் அதே ஆயுதத்தை கையில் எடுக்கும் விஜய். எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கப் போகும் அதிமுக எம்எல்ஏக்கள். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுத்த போதும் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகள் இல்லாத நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணையவிருந்தார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி அப்படி யாராவது அதிமுகவிலிருந்து வெளியேறினால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் என்று எச்சரித்தார். இதனால் சிலர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் தாவேகாவில் இணையவில்லை என்றாலும் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். தற்போதும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் இணையாமல் தனி அணியாகவே செயல்பட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் தற்போது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு எதிராக சட்டசபையில் பேசத் தொடங்கியிருப்பதால் அவரது அதிமுக எம்எல்ஏக்களையே அவருக்கு எதிராக திருப்ப விஜய் திட்டமிட்டு வருகிறார். குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் போர்க்கொடி பிடித்ததால் 11 தேமுதிக எம்எல்ஏக்களை விஜயகாந்திற்கு எதிராகவே திருப்பினார் ஜெயலலிதா. அதே பாணியில்தான் தற்போது விஜயும் அதிமுக எம்எல்ஏக்களையே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்பியுள்ளார். அதனால் இனிமேல் சட்டசபையில் விஜய்க்கு எதிராக எடப்பாடி தரப்பு குரல் கொடுத்தால் அதிமுகவைச் சேர்ந்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களே எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என்று தெரிய வந்துள்ளது.